திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தனிநாயக வழிபாடு என்பது அடிமைத்தனத்தை உருவாக்கும் யதாச்சதிகார பாதை என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தன்னை முன்னிறுத்தாது தத்துவத்தை முன்னிறுத்தி பொழுதுபோக்கு களத்தில் தலைவனை தேடாதே, போராட்ட களத்தில் தலைவனை தேடு என்று யார் அறிவிக்கிறாரோ அவனே இளைஞர்களுடைய நம்பிக்கை. திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன், தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் என்று எவன் சொல்கிறானோ அவனே இனத்தின் நம்பிக்கை. பரந்தூர் விமான நிலைய போராட்டமா அங்கே நிற்பான். சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியா, நீட் தேர்வா என்ற எல்லா போராட்ட களத்திலும், ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் முகத்தை மூடிக்கொண்டு பார்வையாளனாக இல்ல பங்காளனாக அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக எவன் நிற்கிறானோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில ஆதி தமிழ் குடியை பொது தொகுதியில் எவன் நிறுத்துகிறானோ அவனே இளைஞர்களுடைய நம்பிக்கை. தன் மீது வரக்கூடிய விமர்சன கற்களையும் ஆமக்கரி 74 அரிசி கப்பல் மான் ஊறுகாய் என்று தன் மீது வரக்கூடிய விமர்சன கற்களை, அந்த விமர்சனத்தை உரமாக்கி அது லட்சியத்தை மரமாக்கி விமர்சன கற்களை வைத்து தனக்கான கோட்டையை கட்டுகிறவன் எவனோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணுக்கு பெண் சமமல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று ஆணுக்கு நிகராக பெண்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துகிறவன் எவனோ அவனே இளைஞரின் நம்பிக்கை. தாத்தா ஆரம்பிச்ச கட்சியில அப்பா, அப்பாக்கு பிறகு மகன் என்று வந்த தலைவன் அல்ல. தன் அப்பாவால் நடிகராக ஆக்கப்பட்டு அந்த நடிகராக இருந்து தன் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அந்த தொண்டர்களையே வேட்பாளராக மாற்றிய தலைவன் அல்ல. அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் சாதி இருக்கணும், மதம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், திரை கவர்ச்சி இருக்கணும் என்ற எதுவும் இல்லாமல் வெறும் கோட்பாட்டை, சித்தாந்தத்தை, தத்துவத்தை முன்னிறுத்திருக்கிற செந்தமனன் சீமானே இளைஞரின் நம்பிக்கை மட்டுமல்ல, எதிர்கால நம்பிக்கை. எங்களுடைய நம்பிக்கை என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எத்தனை மணி அடித்தாலும் 2026 எங்களுக்கான தமிழ் மணி ஒலிக்கும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மதிப்பிற்குரிய தம்பி ரமேஷ் அவர்கள் அவரே கேள்வியை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே காலகாலமாக பதில் சொல்லி ஓய்ந்து போன அதே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பாஜக ஓட்டு கேட்டாங்க இந்த ஆமக்கரி. உங்களுக்கு சீமானுடைய அரசியலை கவனிக்க தெரியல அப்படின்னா உங்களுடைய அறிவுல அவ்வளவுதான், அதான் உங்க அறிவுல அர்த்தம். அவர் பேசுகிற சூழலியல் அரசியலோ, அவர் பேசுகிற இயற்கை சார்ந்த அரசியலோ, அவர் பேசுகிற தற்சார்பு பொருளாதார கொள்கை எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது ஆம AK-74. ஏன்னா உனக்கு தெரியல, உனக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லைங்கிறது அர்த்தம் இல்லைல்ல. தம்பி ரமேஷ் சொன்னாங்க அவர் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாரு, பாஜக ஓட்டு கேட்டாரு அப்படின்னு. மோசமான ஆட்சி என்று 1972 மரியாதைக்குரிய பக்கா மாஸ் கட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருச்சான். யார? கலைஞர் கருணாநிதி மோசமான ஆட்சி நடத்துறாரு. 1972க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாரு தெரிஞ்சிருச்சான். பிறகு எதற்காக, என்ன திராவிடத்திற்காக 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2021 ஊழல் ஆட்சி இல்லையா? 2006 2011 வரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லையா? வாரிசாட்சி இல்லையா? ஆத்துமலர் கொள்ளையடிக்கலையா? கனிமவளத்தை கொள்ளையடிக்கலையா? எதுவுமே பண்ணல. எதுவுமே தெரியாம 2020 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுகவை எதிர்க்க தகுதி இருக்கா உங்களுக்கு? முதல்ல அந்த திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த ஆதவர்ச்சனா அவர் பேசுறாரு ஊழலை ஒழிக்க போறான். ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்ச லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச ஆதவர்ச்சனா வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க. ஆதவர்ச்சனா சொல்றாப்புல ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் சாகடிக்காம ஊழல் பண்ணுங்க. சரி சண்டை போடாதீங்க. என்னப்பா சட்டசபையில தான் சண்டைன்னா இங்கேயுமாப்பா? அக்கா சார்
உட்காருங்க. உட்கார். பிரதர் நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க? நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. உட்கார். உட்காருங்க. சம்மந்தம் இல்லாதெல்லாம் எந்திரிச்சு நிக்காதீங்க. உட்காருங்க. உட்காருங்க. அக்கா உட்காருங்க. அக்கா உட்காருங்க. உட்காருங்க. நம்ம கட்சிக்காரங்க என்ன இந்த பக்கம் இருக்காங்க. அக்கா இங்க வாங்க. யாரு? சார் அரசியலில் புதிதாக வந்திருப்பவர்கள் நிறைய விமர்சனங்களை நாம தாங்கணும். விமர்சனங்களை தாங்க முடியாமல் இந்த அரசியல் நாம் கடக்க முடியாது. எல்லாரும் விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. அந்த விமர்சன கற்களை கொண்டு நாம் கோட்டை எழுப்பணும். அது தாவேக்காகவும் பொருள் நினைக்கிறேன். அவர்கள் யாரும் வானத்திலிருந்து குதிக்கல. அவங்க யாரும் ஏலியன் கிடையாது. இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான், அந்த மண்ணின் மக்கள் தான். அவர்களையும் சேர்த்து பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தம்பி ரமேஷ் சொன்னாங்க, நாங்க மக்களோட நிக்கிறோம்னு. தம்பி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மக்களோட நின்னீங்களா? கரூர்ல துள்ள துடிக்க உங்களை பார்க்க வந்து, உங்கள் தலைவனை பார்க்க வந்து, காலையில் 8:45 வருவதாக சொல்லிவிட்டு 12 மணிக்கு நீங்கள் வருவதாக நம்பி கரூர்ல கால் எடுக்க தண்ணீர் இல்லாம, மொபைல் டாய்லெட் இல்லாம ஆணும் பெண்ணும் குழந்தையும் காத்திருந்து செத்து போனாங்களே, துள்ள துடிக்க ஏன் ஓடி போனார் உங்க தலைவர்? பதில் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் 8:45 வர்றேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 வீட்டுல கிளம்பினார்? இத மாதிரி ஒரு சோம்பேறி தலைவரை தமிழ்நாடு பார்த்திருக்கா? இவரு அண்ணா சாரி, வார்த்தையில கவனமா. 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா என்ன பேரு? சரி, உற்சாகமான தலைவருங்க. உற்சாகமான தலைவர் சொல்லலாமா? பக்கா மாஸ், பிளாஸ்ட் சாரி பிரதர், பக்கா மாஸ். பேச விடுங்க. சரி, நான் கேக்குறேன், 8:45 வருதா சொல்லிட்டு, தம்பி அமைதியா இருக்கப்பா, 8:45 வருதா சொல்லிட்டு 12 மணிக்கு வந்தா உற்சாக தலைவர், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். இந்த அவதூறு, இந்த மானு ஆமை இல்ல நான் அப்போ அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. உங்களுடைய வெற்றிக்கு யாருக்கு? தலைவா படத்துல கொடநாட்டுல போய் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டமான்னு சொன்னார. அது மாதிரியா உலகத்திலேயே மரணம் அடைந்தவங்களை ரெசார்ட்ல வச்சு பார்த்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவர்தான். இவர் சொன்னார், மக்கள் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தை மாத்திக் கொண்டார். அன்னைக்கு பெரியார்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாரு. அன்னைக்கு தம்பின்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுத்து பேசாருந்தாரு. ஆமாம், எழுதப்படாத வெள்ளை காகிதமாக விஜய் இருப்பார் என்று நாங்கள் நம்பினோம். ஒரு தமிழன் அரசு கட்சி தொடங்குகிறான், அவன் நல்வழியில் அந்த இளைஞரை நடத்துவான் நம்பினோம். ஆனால் என்னைக்கு பெரியாரை தூக்குனாரோ அன்னைக்கே முடிவெடுத்தார். அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஆக்கிட்டு கவின் ஆணவ படுகொலைக்கு கருத்தை இல்ல. 2024 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல. 2025 மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவும், 2025 மாநாட்டில் ஜெயலலிதா இல்ல. இப்ப ஜெயலலிதா ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படா ஊழலை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? அப்போ நீ வெல்வதற்காக இதனால்தான் சொல்றோம், ஊழல் பண்ணாங்க. ஊழல் ஆட்சி அதிமுக ஆட்சி, ஊழல் ஆட்சி அதிமுக ஆட்சி. அப்புறம் என்ன? அப்புறம் சுதந்திர போட தியாகியா ஜெயலலிதா? இல்ல, உங்க எல்லாரும் உட்காருங்க. அண்ணா உட்காருங்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னா, இங்க இவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறாங்கல்ல, எதோ எல்லாரும் உள்ள போய் சட்டை கிழிச்சிட்டு சண்டை போட போறாங்க நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட்டு தான் போறோம், சரிங்களா? நீங்க தான் இங்க அங்கேருந்து ஆவேசம், துண்டு பறக்குது, சேருது, ஒண்ணும் கிடையாது, சரியா? எல்லாம் அமைதி. அண்ணன் சத்தியம் சொன்னாங்க, ஆமக்கறினாங்க. நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் ஆமக்கறி சொன்னாரு, சாப்பிட்டாரு சொன்னாரு, கம்பராமாயணத்தை எதுவும் சேர்க்கிறாருன்னு சொல்லலையே. ஒரு கட்சியில கூட்டத்துல ஒரே ஒருத்தர் கொடியை பிடிச்சதுக்காக பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி வலுவா வரப்போகுது அப்படின்னு கூட்டணிக்காக ஏங்கி நிக்கிற தலைவன் அல்ல என்னுடைய அண்ணன் சீமான். அண்ணன் மனுஷபுத்தன் சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா. அண்ணன் சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்களா? அண்ணன் கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க, ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலின் முட்டு கொடுற அளவுக்கு எங்க அண்ணன் உண்மையிலே இன்டராக்ஷன். மனுஷபுத்திரன் சாதாரண சொல்லாங்க, ஆகச்சிறந்த அறிவாளி மனுஷபுத்திரன் 3 தலைமுறை முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் தமிழையும்
தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களின் இறுதி நம்பிக்கை தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நன்றி, வணக்கம்.